டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, நோயற்ற வாழ்க்கையை எவ்வாறு நாம் பெறுவது, இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு நீண்ட காலம் இளமையாக ஆரோக்கியமாக நாம் எவ்வாறு வாழ்வது, இந்த 3 கேள்விகளுக்கும் எல்லா மருத்துவ முறைகளும் சொல்லுகின்ற ஒரே ஒரு விடை என்ன தெரியுமா? யாரெல்லாம் நம்முடைய ஈரல் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்கிறோமோ, குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது உடல் கழிவு நீக்கம் செய்து ஈரலுடைய பாரத்தை குறைத்து விடுகிறோமோ, யாரெல்லாம் இன்றைக்கு ஈரல் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த 3 கேள்விகளுக்கான விடையாக எந்த சிரமமும் அற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ முடியும். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகளும் சரி, நம்முடைய வாழ்வியல் முறைகளும் சரி, முதலில் பாதிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈரலை தான். நீங்கள் ராத்திரி சரியாக தூங்கலை, ஈரல் பாதிப்பு ஏற்படும். நேரத்திற்கு சாப்பிடலை, ஈரல் பாதிப்பு ஏற்படும். அதிகமான இனிப்பு சார்ந்த செயற்கை இனிப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்றோம், ஈரல் பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு அதீதமான எண்ணெய் பலகாரங்களை, உடம்பால் செரிக்க முடியாத உணவுகளை தினசரி சாப்பிடுகிறோம், ஈரல் பாதிப்பு ஏற்படும். இப்போ ஈரல் பாதிப்பு சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும், குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நம்ம அனைவருமே அதில் அலட்சியமாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் இல்லையா? ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் பெரும்பாலும் ஏற்படக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு தான். அல்லது வலி மாத்திரைகளையோ மற்ற மாத்திரைகளையோ அல்லது புற்றுநோய் சிகிச்சை அல்லது காசநோய் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய பக்க விளைவாக ஈரல் பாதிப்பு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு? இன்றைக்கு 2030ஆம் வருடம் இந்தியா எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம் சார்ந்த சவால்களில் மிக முக்கியமானது எது தெரியுமா? லிவர் ஃபெயிலியர் தான். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு சாதாரணமாகவே ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைகள், ஒரு காலத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளே ரொம்ப ரேராக நடந்து கொண்டிருந்த நிலை போய் இன்றைக்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய நிலையாக இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய தமிழக அரசு மட்டும் இல்லை, இந்திய அரசு கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஈரல் ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எவ்வாறு இதய நோய் உயிரிழப்பை ஏற்படுத்துதோ, எவ்வாறு சிறுநீரக நோய் உயிரிழப்பை ஏற்படுத்துதோ, அதே போல இன்றைக்கு ஈரல் நோய்களும் உயிரிழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஈரல் பாதிப்பு வராமல் இருக்கணும், ப்ரிவென்ஷன் நான் என்ன பண்ணணும்? ஈரல் கழிவை நீக்க, ஈரலை புதுப்பிக்க, ஈரல் சார்ந்த நோய்கள் வராமல் இருப்பதற்காக 5 அழகான ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கணுங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ இதுக்காக மருத்துவரை நாடி மருந்துகளை நாடி போகிறது நோய் வந்த பிறகு தான். ஆனால் நோயே வராமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நோய் வராமல் தடுக்கக்கூடிய, ஈரல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய இந்த 5 ஹோம் ரெமெடிஸில் குறைந்தது ஏதாவது ஒன்றை நீங்கள் தினசரி பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈரல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போகிறத பார்க்க முடியும். முதலாவது, நம்ம எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் எலுமிச்சை சாறு. காலையில் எழுந்த உடனே ஒரு 300 மில்லி நல்லா கொதிக்கின்ற நீர் எடுத்து அதில் ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு, 10 சொட்டு தேன் கலந்து தினசரி குடிக்கின்ற பழக்கத்தை நாம் யார் வைத்திருக்கிறோமோ நிச்சயமாக நமக்கு ஈரல் நோய் ஏற்படாது. இதுவே ஈரல் டீடாக்ஸ்க்கு மிகச்சிறந்த அருமருந்து என்றால் மிகையாகாது. ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் பெருசாக இருக்காதுன்னு பெரும்பாலும் அதை பின்பற்றாமல் விடக்கூடிய ஒரு பழக்கம் மனிதர்களுக்கு உண்டு. இன்றைக்கு காலை எழுந்தவுடன் காஃபியோ டீயோ உற்சாக பானங்களையோ தேடக்கூடிய மனதுக்கு காலை எழுந்தவுடனேயே வெந்நீரில் எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து சாப்பிடுவது ஏன் சாப்பிட முடியாது? என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி எலுமிச்சை சாறு, வெந்நீர், தேன் சாப்பிடுகின்ற 100 பேரில் குறைந்தது 90 பேருக்காவது ஈரல் பாதிப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வேறு காரணங்களால் வரலாம். ஆனால் டீடாக்ஸ் செய்து கொண்டு ஈரலை பத்திரமாக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த சிரமம் ஏற்படாது. ரொம்ப கவனத்தோடு பார்க்கணும். லிவரை பார்த்துக்கிறதுக்கு
ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணலாம் வேண்டாம். சிம்பிளாக காலையில் எழுந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேர் நம்ம இருக்கோம்னா 5 பேருமே காலை 300 மில்லி வெந்நீர், அதில் 10 சொட்டு எலுமிச்சை சாறு, 10 சொட்டு தேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ லெமன் வந்து லிவருக்கு நல்லதா, அப்போ நான் புழியிறேன்னு ஒரு எலுமிச்சை சாறை புழிஞ்சு கொஞ்சம் தண்ணி போட்டு குடிப்பாங்க. அது அசிடிக்காக மாறி நமக்கு பாதிப்பை உருவாக்கும். அதே எலுமிச்சை சாறு குறைந்த அளவில் வெறும் 10 சொட்டு 10 சொட்டு எலுமிச்சை சாறு, 10 சொட்டு தேன் போட்டு குடிச்சு பாருங்களேன், அவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரெமெடி, வெரி சிம்பிள் ரெமெடி, காலையில் எழுந்த உடனே நீங்கள் குடிக்கக்கூடிய 300 மில்லி வெந்நீரில் கலந்த 10 சொட்டு எலுமிச்சை சாறு, 10 சொட்டு தேன் கலந்த பானம் தான். இது ரொம்ப கவனத்தோடு நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, நம்ம லைஃப்பில் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட காப்பர் பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீருங்க. ரொம்ப சர்ப்ரைசிங் ரிசல்ட் இல்லை? ஆல்கலைன் வாட்டர் அப்படிங்கிறது ஈரலுக்கான புத்துணர்வு மருந்துன்னே சொல்லுவோம். எப்படி ஒரு பேட்ரி நம்ம வைக்கும்போது டிஸ்டில் வாட்டரை போடும்போது அது பேட்ரி வேலை செய்கிறதுக்கு நல்லா உதவி செய்தோ, அதே போல் ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லக்கூடிய அமிலமாக இருக்கக்கூடிய தண்ணீரை காரத்தன்மையாக ஆல்கலைனாக மார்க்கப்பட்ட தண்ணீரை நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈரல் புத்துணர்ச்சிக்கு இதை விட சிறந்த மருந்து கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ ஈரல் புத்துணர்ச்சிக்கு நாம் தினசரி செய்ய வேண்டியது என்ன? எல்லாருமே ஒரு காப்பர் பாட்டில் வாங்கிக்கோங்க. அதில் தண்ணீரை ஊற்றி இரவு முழுவதும் வைங்க. காலையில் 3 பாட்டில் வைங்க. அந்த தண்ணீரை இரவு முழுவதும் வச்சுட்டு காலையிலிருந்து இரவு வரையிலும் அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. இதை கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும்? பெரிய ஆரோக்கிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி காப்பர் பாட்டிலில் தண்ணீர் வச்சா அதில் கிருமிகள் இருக்காது, அது சுத்தமாகும். இந்த மாதிரி விஷயங்கள் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கூட அதைவிட சிறந்த நல்ல பயன் எங்கே கிடைக்கும்னா, இந்த தண்ணீரை குடிக்கும்போது அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆல்கலானிட்டி அதிகமாகும் போது, காரத்தன்மை அதிகமாகும் போது, அமிலத்தன்மை குறையும் போது ஈரல் மிகப்பெரிய அளவில் புத்துணர்வு அடைவதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஆல்கலைன் வாட்டர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை புற்றுநோய்க்கும், சிறுநீரக நோய்களுக்கும், இதய நோய்களுக்கும், இன்றைக்கு நவீன மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத எவ்வளவோ வகையான நோய்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து விடுவதை பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு வெறும் காப்பர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதை குடித்தாலே போதும், பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். மூன்றாவது தூக்கம்ங்க. இன்றைக்கி ஈரல் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்லீப் தான். நல்ல தூக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு பெரும்பாலும் ஈரலுக்கும் இதயத்திற்கும் தேவையான, மூளைக்கும் தேவையான முழுமையான ஓய்வு அந்த இடத்துல கிடைக்கும். இந்த முழுமையான ஓய்வோடு உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பித்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா இதை விட சிறப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் குடிகாரராக இருப்பார், டெய்லி குடிப்பார். ஆனால் அவரோட லிவர் செக் பண்ணி பார்த்தா எப்போவுமே நார்மலாக இருக்கும். நம்ம யோசிப்போம், குடித்தா ஈரல் கெடணுமே, ஏன் இவருக்கு கெடலை? அவர் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ராத்திரி தூங்க போய் காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பார். இந்த 9லிருந்து காலை 6 மணி வரையிலும் யார் வந்து கதவை தட்டினாலும் அவர் காதில் விழாது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார். இந்த ஆழ்ந்த உறக்கமே இன்றைக்கு ஈரலை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய மருந்தாக இருக்கும்போது நிறைய குடிகாரர்கள் என்னதான் அவங்க குடிக்கக்கூடிய குடி அவர்களுக்கு விஷமாக இருந்தாலும் கூட ஆழ்ந்த தூக்கத்தில் அவர்கள் இருக்கும்போது அதுவே ஈரல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்வதற்கு தேவையான முயற்சியாக இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இறையருளால் காப்பாற்றப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் யாரெல்லாம் இன்றைக்கு ஈரல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ தூங்க ஆரம்பிங்க. நான்காவது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம குறைக்கணுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மிக மிக சுலபமான ஒரு விஷயம்தான் நடைப்பயிற்சி. ஒரு நாளைக்கு 5000 அடி நம்மளால் நடக்க முடியும்னா குறைந்தபட்சம், அதிகமாக 11-12,000 அடி நம்மால் நடக்க முடியும் அப்படின்னா அப்பா, அதை விட சிறப்பாக ஈரலை காப்பாற்றக்கூடிய மருந்து இந்த உலகத்திலேயே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கும்போது, சார் எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, கிரேட் 1 வந்துருச்சு, கிரேட் 2க்கு போகுது, எனக்கு கிரேட் 3, 4க்கு போனால் ஈரலே கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்களேன்னு பயத்தோடு ஓடி வருவதை பாருங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், டெய்லி வாக் பண்ணுங்கள், குறைஞ்சது 6000 அடி நடங்க. ஓட வேணாம், காலையில் தான் நடக்கணும்னு இல்லை, மாலையில் நடங்க, இரவு உணவுக்கு பின்பு நடங்க, எப்போ வேணால் நடங்க. ஆனால் நடைப்பயிற்சியை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்கன்னு நான் சொல்வேன். இந்த நடைப்பயிற்சியோடு சீராக நடக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு பெரும்பாலும் ஈரல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும்.
ஸோ ஈரல் நோய்களை முழுமையாக மாற்ற, குணப்படுத்த, தடுக்க, ஈரல் மாற்றம் சார்ந்த நோய்களோடு போராடி கொண்டிருந்தாலும் கூட நடைப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும்னா நம்முடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும். இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது சார், சிம்பிளாக எங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கள். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவாக இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? யக்ருத் கேர் மாத்திரைகள். இந்த யக்ருத் கேர் மாத்திரைகளை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஈரலில் கொழுப்பு இருக்கக்கூடிய ஈரல் நோய்கள், ஈரல் சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய குறைபாடுகள் இருப்பது, மஞ்சள் காமாலை சார்ந்த ஈரல் நோய்கள், ஹெப்படைட்டிஸ் பி சார்ந்த தொற்றுக்கள் இருக்கிறது, ஈரல் பாதிக்கக்கூடாது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற நினைவில் இருக்கக்கூடிய அந்த நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், நேரடியாக நோயை குறைக்கவில்லை, குணப்படுத்த முடியவில்லை என்றாலும் கூட அந்த நோயுடைய சிரமமற்ற ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்னு இந்த எல்லா முயற்சிகளுக்குமே மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா யக்ருத் கேர் கேப்சூல்ஸ் தான். இந்த யக்ருத் கேர் கேப்சூலை காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, ஈரல் சார்ந்த நோய்களற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியம்தான். என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் எலுமிச்சை சாறு. என்னோட செகண்ட் சாய்ஸ் நம்முடைய காப்பர் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிப்பது. தேர்டு வாக்கிங், ஃபோர்த்து ஸ்லீப். அதுக்கு பிறகு தான் யக்ருத் கேர் மாத்திரைகள். எல்லாரும் எடுத்த உடனே யக்ருத் கேர் மாத்திரைக்கு வந்துட்டு மற்ற 4 விஷயங்களை செய்யாமல் இருக்காதீங்க. முதல்ல இந்த 4 விஷயங்களை செய்யுங்க, அப்புறம் தேவைப்பட்டால் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு ஈரல் ஆரோக்கியம் தாங்க இன்றைக்கு நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம். அதனால் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஏற்கனவே ஈரல் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், ஈரல் நோய் அப்பா அம்மாவுக்கு இருக்குது எனக்கு வந்துருமோங்கிற பயத்தில் போராடி கொண்டிருப்பவர்கள், நம்ம யாராக இருந்தாலும் இந்த யக்ருத் கேர் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட மற்ற விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேஸ்புக், உங்களோட இன்ஸ்டாகிராம், உங்களுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்மை சார்ந்தவர்கள் யாரேனும் ஈரல் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தொடர்பு என்ன என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். நம்ம மருத்துவமனையிலிருந்து கூப்பிட்டு உங்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள் என்ன தேவைங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.